ரிஷபராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. ரிஷபராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல. உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும். இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய ரிஷபராசி பலனுக்குள்ள போகலாமா? சுக்கிர பகவானின் ஆளுமைக்கும் பூமியின் உறுதியான தன்மைக்கும் சொந்தக்காரர்களே, வயலின் ரசிகர்களே, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்ட ரிஷபராசி சொந்தங்களே, ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் எதையும் நிதானமாக ஆழமாக சிந்தித்து செய்பவர்கள். ஒரு முறை நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை உழைப்பை கைவிட மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையின் தாரக மந்திரமே ஸ்திரத்தன்மைதான். உங்களின் இந்த உறுதிதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய பலம். ஆனால் உங்கள் அறியாமலேயே அந்த பொறுமை சில நேரங்களில் தேக்க நிலையாக மாறிவிடுகிறதா? மாற்றங்களை விரும்புவதில் இருக்கும் தயக்கம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மெதுவாக்குகிறதா? பல திறமைகள் இருந்தும் சரியான வாய்ப்பு வராமல் நீங்கள் இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா? வெளியே எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் எல்லாவற்றையும் மனதிற்குள்ளே சுமந்து கொண்டு புன்னகைக்கும் உங்கள் அந்த நேர்மையான குணத்தை நான் அறிவேன். உங்கள் அந்த உழைப்பிற்கும் ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையேங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது குடும்பத்தின் மீதான அதீத பாசத்தினால் உங்கள் சொந்த லட்சியங்களை நீங்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் அந்த அமைதியான போராட்டத்தை, அந்த பொறுமையின் திண்ணமையில் இருக்கும் வெளியை ஒரு சகோதரனாக நான் உணர்கிறேன். அன்பான ரிஷபராசி சொந்தங்களே, உங்கள் அந்த போராட்டத்திலும் உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் இழக்கும் அந்த நிதானமான அடிவைப்புகளையும் நான் மதிக்கிறேங்க. உங்கள் அந்த தயக்கத்தை தகர்த்து உங்களை ஒரு தெளிவான வெற்றியாளராக மாற்றும் காலம் வந்துருச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ஜாதக கட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மாற்றத்தை உருவாக்க போகுதுங்க. இது வெறும் காலண்டர் தேதிகள் அல்ல. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானின் ஆதிக்கம் உங்கள் வாழ்வின் அந்த மகா வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்தும் ஒரு அபூர்வமான கூட்டணியை உருவாக்கி இருக்குதுங்க. நீங்க இத்தனை காலம் அனுபவித்த அந்த தேக்கம், அந்த பொருளாதார குழப்பங்கள், இவை அனைத்தும் இனி ஒரு கசப்பான நினைவாக மாறப்போகின்றன. இந்த தொடர்ல நாம பார்க்க போது வெறுமனை பலன்கள் மட்டுமல்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் அந்த ரகசிய சூத்திரங்கள் என்ன, உங்கள் ஸ்திரத்தன்மையை தடுத்த அந்த தடைகளை எப்படி உடைத்து உங்கள் பெருமையை சரியாக கையாண்டு மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது, இதற்கான விடையை தேடித்தான் நாம் இன்று பயணிக்க போறோம்ங்க. இந்த 48 மணி நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்க வாழ்க்கையின் அடுத்த சில மாதங்களுக்கான வெற்றியை நீங்கள் இப்போதே உறுதி செய்து விடலாம். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணித்து உங்கள் கனவுகளை நனவாக்க போகும் அந்த பயணத்தின் முதலடி இதோ இங்கிருந்து தொடங்குதுங்க. வாருங்கள், ரிஷபராசிக்கான அந்த வெற்றியை இந்த தொடர் மூலமா நாம் இணைந்து கண்டடைவோம். ரிஷபராசி சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு தெரியும், நான் அன்றாடம் தேதிகளை குறிப்பிட்டு தளங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களின் பலரது மனதில் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது என்பது எனக்கு புரியுதுங்க. தினமும் தேதி மாற்றி மாற்றி பலன்கள் சொல்கிறீர்களே, எங்கள் வாழ்க்கையில் அப்போ எதுவும் நடக்கவில்லையே. பொறுமையாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருந்தாலும் பொருளாதாரத்தில் இன்னும் தடுமாறம் போன்றதா இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி உங்க வேதனை, அந்த போராட்டத்தை ஒரு சகோதரனா நான் முழுமையா உணர்றேன். உங்கள் அந்த ஏக்கமும் அந்த வலியும் என் இதயத்தை தொழுகிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது ஜோதிட கணிப்பு மட்டுமே. நான் எப்போதுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். உங்களை ஏமாற்றி உங்களுக்கு பொய் சொல்லி சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறிதும் கிடையாது. நீங்கள் அனைவரும் நிம்மதியாக நிலையான செல்வத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னோட ஒரே ஆசைங்க. நான் கொண்டு வரும் இந்த தகவல்கள் யாவும் கிரகங்களின் கோச்சாரம் சார்ந்த கணிப்புகள் மட்டுமே. இதில் நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் தேதிகள் அனைவருக்குமே ஒரே நேரத்துல பலன் தரும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு உடனடியாக பலன் கிடைக்கலாம், சிலருக்கு சூழ்நிலைகள் காரணமாக சற்று தாமதமாகலாம். ஆனால் யாருக்குமே நடக்காதுன்னு சொல்லுவது பிரபஞ்ச நியதிக்கு எதிரானதுங்க. கிரகங்களின் நிலை என்பது வானிலை அறிக்கை போன்றது. மழை பெய்யும் என்று முன்னறிவிப்பு வந்தாலும் அது எல்லா இடத்திலும் ஒரே நேரத்துல பெய்யாதல்லவா? அது போலதான் இதுவும். ஆனா ஒரு விஷயத்துல நம்ம
நம்ம உண்மையா இருக்க வேண்டும். ஜோதிடத்தையும் இறை நம்பிக்கையும் மட்டும் நம்பி உட்கார்ந்திருந்தா வாழ்க்கை மாறாது. ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிலும் பிடிவாதமானவர்கள். ஆனால் அந்த பிடிவாதம் உங்கள் இலக்கை நோக்கி இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். ஒரே இடத்துல முடங்கி கிடந்தா எதுவும் மாறாதுங்க. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்லும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சில வாய்ப்புகள் வரலாம். ஆனா அந்த வாய்ப்புகளை பிடித்து கொண்டு களத்துல இறங்கி உழைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நான் உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு தூண்டுகோலா தான் இருக்க முடியுமே தவிர உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றிவிட முடியாது. எந்த ஜோசியராலையும் யாரையும் மாற்றிவிட முடியாது. அதை முதல்லயே தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இது போன்ற சாதகமான வாய்ப்புகள் வரப்போகிறது என்று என்னால் சொல்ல முடியும். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றியை பெறுவது உங்க கையில மட்டும்தான் இருக்குது. எனவே ஏமாற்றங்களை மறந்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு இருங்கள். கிரகங்களின் ஆற்றல் உங்களுக்கு தாரகமாக இருக்கும்போது உங்கள் விடாமுயற்சியும் சேர்த்து செலுத்துங்கள். அப்போதுதான் வெற்றி உங்கள் கதவை தட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். ஆனால் உழைக்க வேண்டியது நீங்கள் தான். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். பகுதி 1, சுக்கிரனின் மகா சஞ்சாரம். உங்கள் ராசியில் இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் பிரம்மாண்ட மாற்றம். ரிஷபராசி சொந்தங்களே, நீங்கள் ஒரு பூமி ராசி. உங்கள் ஆளுமை சுக்கிர பகவானை போன்றது. எப்படி ஒரு பூமி விதைகளை தாங்கி காலப்போக்கில் அதை விருட்சமா மாத்துதோ அதே போல உங்கள் விடாமுயற்சியும் பொறுமையும் ஒரு நாள் பெரும் வெற்றியை தரும். இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகாலை பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் ராசியை சூழத் தொடங்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த பொருளாதார தீர்க்கங்கள், வேலை வாய்ப்புகளில் இருந்த மந்த நிலை மற்றும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காத அந்த ஏமாற்றம், இவை அனைத்தையும் தகர்த்து உங்களை ஒரு புதிய உத்வேகத்திற்கு அழைத்து செல்லும் காந்த சக்தி இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ஜாதக கட்டத்துல உருவாகுதுங்க. கிரகங்களின் கூட்டணி மற்றும் உங்கள் வெற்றி. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் 2வது இடமான தனஸ்தானத்தோடு ஒரு நுணுக்கமான பிணைப்பை ஏற்படுத்துகிறது. 2வது இடம் என்பது வாக்கு, தனம் மற்றும் குடும்பம். இந்த இடம் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் வரும்போது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் பேச்சு திறமை கூடும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அல்லது புதிய வருமான வாய்ப்புகள் சாதகமாக முடியும். நீங்கள் ஒரு சரியான வாய்ப்பிற்காக காத்திருந்தால் இந்த 48 மணி நேரம் அதற்குரிய கதவுகளை திறந்துவிடும். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறது. பொறுமையே உன் தளம். ஆனால் இனி உன்னை ஓட சொல்லும் தயங்காமல் உன் பாதையில நடப்பதோடு இந்த 48 மணி நேரம் முக்கியம்ங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுக்கிரன் தன் ஆதிக்கத்துல பலம் தரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வாழ்வின் சுகபோகங்களை உறுதி செய்யும். ரிஷப ராசிக்கு இது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் நீங்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான சூழலை விரும்புபவர்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த நிலை நீங்கள் எடுக்கும் நிதானமான முடிவுகளை கூட பெரும் வெற்றியாக மாற்றும். நீங்கள் புதிய முதலீட்டாளராகவோ ஒரு சொத்து தொடர்பான முடிவிற்காகவோ அல்லது குடும்பத்துல ஒரு புதிய மகிழ்ச்சிக்கான சூழலை உருவாக்கவோ காத்திருந்தா இந்த 48 மணி நேரம் அதற்குரிய காலமாகும். மனதின் மாற்றமும் தெளிவும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எழுந்ததுமே ஒரு விதமான தன்னம்பிக்கையை உங்கள் மனதில் உணர்வீர்கள். அதுவரை உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருந்த அந்த எதிர்காலம் என்னவாகும்ங்கிற பயம் நீங்கி ஒரு தெளிவான பாதை உங்க கண்களுக்கு தெரியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்கும் அந்த தெளிவு ஒரு மலையை அசைக்கும் சக்தி கொண்டது. மற்றவர்கள் உங்களை என்ன நினைப்பார்கள்னு கவலைப்படுவதை விட உங்கள் லட்சியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டு செயல்படுங்கள். இதுவே உங்கள் வெற்றிக்கான முதல் சூத்திரம். பிரபஞ்சத்தில் நாளைக்கு இரவு நீங்கள் தூங்க செல்லும் முன் அந்த நாளின் நிகழ்வுகளை ஒரு முறை அசை போட்டு பாருங்க. நீங்க பொறுமையோடு காத்திருந்த அந்த வேலை எவ்வளவு பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பது உங்களுக்கே வியப்பாக இருக்கும். இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, இது நீங்கள் கர்ம வினைகளை கரைத்து சரியான நேரத்துல சரியான செயலை செய்ததன் பலன். இந்த விடியலை, இந்த மாற்றத்தை, இந்த அறிவை கொண்டாடுங்க. ரிஷபராசியில் பிறந்தால் மட்டுமே இந்த நுட்பமான பொறுமையும் உறுதியும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ரிஷபராசிக்காரங்களுக்கான ரகசிய அறிவுரை: இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையின் அடித்தளம் நீங்கள் எதையும் அவசரப்படாம ஆனா உறுதியுடன் செய்யுங்கள். உங்கள் நிதானத்தை சிதற விடாம அந்த லட்சியத்தை நோக்கி பயன்படுத்துங்க. நீங்க ஒரு சாதாரண மனிதராக தொடங்கி இனி வரக்கூடிய நாட்களின் முடிவுல ஒரு புது நம்பிக்கையோடு செயல்படும் வெற்றியாளராக பரிணாமிப்பீர்கள். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் தயாராக உங்கள் வாழ்வின் அந்த மகா திருப்பத்திற்கு நாம் இப்போது தயாராகிவிட்டோம். இந்த தொடரின் அடுத்தடுத்த பகுதிகள் உங்கள் உறவுகளை சீர் செய்யவும் பணத்தை ஈர்க்கவும் உங்கள் இலக்கை அடையவும் மிக துல்லியமான வழிகாட்டிகளை தரப்போகுதுங்க. அந்த பயணத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்கள் பொறுமையும் சுக்கிரனின் அருளும் இணைய போகும் அந்த பொன்னான தருணம் இதோ தொடங்கிவிட்டது. பகுதி 2: உறவுகளின் வசந்தம். உங்கள் பிடிவாதத்தை விட்டுவிட்டு வண்டியின் கதவுகளை திறக்கும் ரகசிய பயிற்சி. ரிஷபராசி சொந்தங்களே, நீங்கள் உறவுகளில் மிக சிறந்த பாதுகாப்பை தருபவர்கள். ஆனால் ஏதோ ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டால் நீங்கள் நீண்ட காலமாக மௌனத்திலிருந்து அந்த தூரத்தை அதிகப்படுத்தி விடுவீர்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு ஜாதகமான இந்த நிலை உறவுகள்ல நீங்கள் இழந்த அந்த நெருக்கத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க தரும் நாட்கள். இதற்கான 5 முக்கிய ரகசியங்கள் இதோ. 1. மன்னித்தலே சிறந்த மருந்து. ரிஷப
ரிஷபராசிக்காரங்களுக்கு பிறக்கும் அந்த பிடிவாத குணம் மற்றவர்கள் செய்த தவறை எளிதில் மறக்க விடாது. ஆனா இனி வரக்கூட நாட்கள்ல உங்கள் புன்னகை அல்லது குடும்பத்தில் செய்த சிறு தவறுகளை மன்னித்து விட்டு அவர்களுடன் மனம் திறந்து பேசுங்கள். நீங்கள் மன்னிக்கும் அந்த ஒரு நிமிடம் பல மாதங்களாக நீடித்த அந்த பனிப்போர முடிவுக்கு கொண்டு வரும். உறவு என்பது அதிகாரத்தை செலுத்துவதல்ல, அது விட்டு கொடுப்பதில் இருக்கிறது என்பதை உணருங்க. 2 செயல்களால் காட்டும் அன்பு. நீங்கள் வார்த்தைகளால் அன்பை வெளிப்படுத்துவதை விட செயல்களால் காட்டுபவர்கள். உங்கள் அன்பிற்குரியவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான ஒரு சிறு உதவியை செய்யுங்கள். உங்கள் அந்த பொறுமையான செயல்கள் அவர்கள் இதயத்தில் உங்கள் மீதான மதிப்பை அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கடினமான காரியை போன்றவர்கள் தான், ஆனால் உங்கள் அன்பிற்குள் ஒரு மென்மையான ஊற்று இருக்கிறது என்பதை உங்கள் செயல்கள் மூலம் அவர்களுக்கு உணர செய்யுங்கள். 3 நிசப்தத்தை தலைக்கும் உரையாடல். பிடிவாதம் பிடித்துக்கொண்டு மௌனமாக இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் உறவிற்கும் நல்லதல்ல. உங்கள் மனதில் உள்ள அந்த ஏக்கங்களை, கவலைகளை உங்கள் துணையிடம் மனம் விட்டு பேசுங்கள். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்கு மிக முக்கியம்னு வெளிப்படையா சொல்வதில் தயக்கம் காட்டாதீங்க. உங்கள் அந்த எளிய வார்த்தைகள் உறவில் இருக்கும் அனைத்து நெரிசல்களையும் அடைத்து ஒரு புதிய நெருக்கத்தை உருவாக்கும். முக்கியமான ஆன்மீக பயிற்சி சுக்கிரனின் இணைவு. இரவு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து உங்கள் அன்பிற்குரியவர்களை நினைத்து தியானியுங்கள். பிரபஞ்சத்தின் பண்பு உங்கள் மூலம் அவர்களுக்கு செல்வராக கற்பனை செய்யுங்கள். நாம் இருவரும் ஒரே பாதையில் பயணிக்கிறோம், நம் உறவை இன்னும் பலப்படட்டும் என்று மனதார நினைத்து கொள்ளுங்கள். சுக்கிரனின் அருள் நிறைந்த இந்த தியானம் உங்கள் குரலில் இருந்த கசப்புகளை அகற்றி இனிமையை உண்டாக்கும். 4வது விட்டு கொடுத்தல். உங்கள் வெற்றியின் திறவுகள். இனி வரக்கூடிய நாட்கள்ல சிறிய விஷயங்களுக்காக உங்கள் கருத்தை அவர்கள் மேல் திணிக்காதீர்கள். நீங்க என்ன நினைக்கிறாய் என்று அவர்களிடம் கேளுங்கள். அவர்களின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர்கள் உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்க தொடங்குவார்கள். ஒரு ரிஷபராசிக்காரராக நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை விட்டுவிட்டு மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்கும்போது நீங்கள் உங்கள் உறவில் ஒரு வெற்றியாளராக மாறுகிறீர்கள். 5 பொதுவான நேரத்தை செலவிடுங்கள். இயற்கையோடு இணைந்தவர்கள் நீங்கள். உங்கள் குடும்பத்தோடு அல்லது நண்பர்களோடு ஒரு மாலை நேரத்தை அமைதியான பூங்காவிலோ அல்லது நீர்நிலை அருகிலோ செலவிடுங்கள். எந்த விவாதமும் இல்லாமல் வெறும் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். அந்த சிறிய நேர இடைவெளி உங்கள் உறவை மீண்டும் பழைய நிலைமைக்கு இன்னும் கூடுதல் பலத்தோடு கொண்டு வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இரவு முறை இந்த 48 மணி நேரமும் உங்கள் உறவுகளை பாதுகாக்க ஒரு காவலனை போல செயல்படுங்கள். உங்கள் பிடிவாதத்தை கைவிட்டு அன்பின் கதவுகளை திறங்கள். நீங்கள் எடுக்கும் அந்த சிறிய முயற்சி உங்கள் வீட்டில் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வரும். இனி வரக்கூடிய நாட்கள்ல இரவு நீங்கள் ஒரு மனநிறைவோடு உறங்கச் செல்வீர்கள். உங்கள் அன்பிற்குரியவர்களின் அன்பு உங்களை தழுவிக்கொள்ளும். உங்கள் வாழ்க்கை அன்பால் மலரட்டும். பகுதி 3 கரும வினைகள் கருகும் நேரம். உங்கள் முன்னேற்றத்தை தடுத்த கண்ணுக்கு தெரியாத தடைகளை உடைக்கும் சூட்சமம். ரிஷபராசி சொந்தங்களே, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போது மிக நிதானத்தோடும் உறுதியோடும் தொடங்குவீர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு எதிர்பாராத செலவு, ஒரு உடல்நலக்குறைவு அல்லது தேவையற்ற ஒரு மனிதரின் தலையீடு உங்கள் திட்டத்தை தடம் புரள செய்வ உணர்கிறீர்களா? இது ஒரு தற்செயல் நிகழ்வல்ல, இது உங்கள் கர்ம வினையின் எச்சங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பழைய பாரத்தை உங்கள் பொறுமை எனும் ஆயுதத்தால வெட்டி வீழ்த்தி உங்கள் விதியை மாற்றி அமைக்கும் தெய்வீக ஆற்றல் உங்கள் ராசியை தேடி வரப்போகுது. ஏன் உங்கள் நேர்மையான உழைப்பிற்கு தக்க பலன் கிடைப்பதில்லை? ஜோதிட சாஸ்திரத்தின்படி ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் என்பது சுகபோகத்திற்கும் அந்தஸ்திற்கும் காரகன். இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் கிரகங்களின் சஞ்சாரமானது உங்கள் உழைப்பை தடுத்து வைத்திருக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்களை சுத்தப்படுத்த போகுது. நீங்க ஒரு வேலையை தொடங்கும் போது வரும் தேவையற்ற தயக்கம் அல்லது நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது மற்றவர்கள் அதை தடுப்பது போன்றவை உங்கள் கர்ம வினையின் வினைகள். இந்த 48 மணி நேரத்துல அந்த கர்ம சங்கிலியை நீங்கள் முடிக்கவில்லை என்றால் மீண்டும் அவை சுழற்சியில் சிக்கிவிடுவீர்கள். கர்ம விலைகளை கரைக்கும் ரகசிய பயிற்சி இந்த 2 நாட்களை ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பாக கருதி தீவிரமா செய்யுங்க. தவிர்த்தலின் விடுதலை. ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருளின் மேல் ஒரு விதமான களிப்பு இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகாலை உங்கள் வசம் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை உங்களுக்கு தேவைப்படுபவருக்கு தானமாக வழங்குங்கள். இந்த பொருளுதவி உங்கள் கர்ம சங்கிலியை உடைக்கும் முதல் படியாகும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த ஒரு நிமிடம் உங்கள் விதியின் வரத்தை நீக்குங்க. சுக்கிரன் வழிபாடு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானுக்கு இரவு வெள்ளை நிற பூக்களை வைத்து உங்கள் வாழ்வின் வளம் பெருக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை சீர் செய்து கர்ம வினைகளை சாந்தப்படுத்தும் இந்த தியானம் உங்கள் ஆளுமையை இன்னும் பல மடங்கு உயர்த்தி படைகளை உடைக்கும் சக்தியை உங்களுக்கு தரும். இயற்கை தானத்தின் மகிமை. ரிஷபராசிக்கு பூமியை அடையாளம். ஏதேனும் ஒரு செடியை நடுங்கள் அல்லது வளர்க்க தொடங்குங்கள். நீங்கள் செய்யும் அந்த தர்மம் உங்கள் கர்ம வினைகளை கருக செய்யும் மகா ஆற்றல் கொண்டது. இது உங்கள் வாழ்க்கையின் பிரகாசத்தை மீண்டும் மீட்டெடுத்து அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும், அலைகளை உடைக்கும். அந்த ஒரு நொடி பல நேரங்கள்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகும்போது
நம்ம தடுக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்பட்ட ஒரு முக்கியமான முடிவை எவ்வித குழப்பமுமின்றி எடுங்க. அந்த தலையை உடைக்கும் நொடி பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய பாதையை திறந்துவிடும். நீங்கள் எடுக்கப் போகும் அந்த சிறிய துணிச்சலான முடிவு உங்கள் பழைய கர்ம வினைகளை கருகச் செய்து புதிய வெற்றியை தழுவி வருவதற்கு இப்போது இந்த மாற்றத்தை உணர வேண்டும். இந்த 48 மணி நேரம் கடந்து விட்டால் அடுத்த சில வாரங்களுக்கு நீங்கள் அலைமனதோடு நிலையில் இருக்க வேண்டிய இருக்குங்க. இந்த இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு திறந்த வாய்ப்பு. இந்த நேரத்துல நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை கரைத்து விட்டா அடுத்து வரும் மாதங்களுக்கு உங்கள் ராசியில தடையற்ற வளர்ச்சி இருக்கும். நீங்க ஒரு புதிய வெற்றியாளரா உருவெடுக்க இதுவே சிறந்த தருணம். ரிஷபராசிக்காரங்களுக்கு என் அறிவுரை, இந்த நாட்கள்ல யாரிடமும் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. உங்க உழைப்பை அதிகாரத்திற்கு பயன்படுத்தாம உங்க லட்சியத்தை அடைய பயன்படுத்துங்க. யாராவது உங்களை விமர்சித்தா மௌனமாக இருங்கள். உங்கள் அமைதி உங்கள் கர்ம வினைகளை கரைக்கும் ஒரு பெரு ஆயுதம். நீங்கள் பதில் பேசாமல் உங்கள் வேலையில் கவனமாக இருந்தால் பிரபஞ்சமே உங்கள் குறைகளை நீக்கிவிடுங்க. உங்கள் சிந்தனையில் இருந்த அந்த தெளிவின்மை குறைந்து ஒரு பெரும் சக்தி உங்கள் மனதை ஆட்கொள்ளும். அதுவே கர்ம வினைகள் நீங்கியதற்கான அடையாளம். உங்கள் வெற்றிக்கான தடைகள் இப்போது தகர்ந்து விட்டன. நீங்கள் வெற்றியின் பாதையில் ஓட தயாராகிவிட்டீர்கள். பகுதி 4, பணப்பெட்டகத்தின் ரகசியம். பணத்தை ஈர்க்கும் 5 விதிகளும் உங்கள் பணப்பையை செய்ய வேண்டிய ஆன்மீக பயிற்சியும். ரிஷபராசி சொந்தங்களே, நீங்கள் பணத்தை ஒரு பாதுகாப்பாரனா பார்ப்பவர்கள். ஆனால் உங்களை அறியாமலேயே சில நேரங்களில் பணப்புழக்கத்தில் ஒரு தேக்கத்தை உணர்வது உண்டு. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசியில உங்கள் சுக்கிரனின் ஆற்றல் மிகவும் சாதகமாக உள்ளது. பணத்தை ஈர்க்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய அந்த 5 ரகசிய விதிகள் இதோ. 1, பணத்தின் மீதான மரியாதை மற்றும் உறுதி. பணம் வருவதை தடுத்து வைக்கும் மிகப்பெரிய தடை பணத்தை பற்றிய எதிர்மறை எண்ணங்கள். பணம் ஈட்டுவது கடினம்னு நினைக்காதீங்க. உங்கள் வரவு செலவுகளை ஒரு டைரியில தெளிவா குறித்து வைங்க. பணத்தை பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு வேண்டும். அதே சமயம் பிரபஞ்சம் எனக்கு தேவையான செல்வத்தை விளங்க தயாராக இருக்கிறது. என் உழைப்பின் மூலம் நான் அதை ஈர்ப்பேன் என்று உறுதிய தாரக மந்திரமா வையுங்க. உங்க உழைப்பும் சுக்கிரனின் அருளும் இணைந்தால் செல்வம் தேடி வரும். பணத்தை பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு வேண்டும். அதே சமயம் பிரபஞ்சம் எனக்கு தேவையான செல்வத்தை விளங்க தயாராக இருக்கிறது. என் உழைப்பின் மூலம் நான் அதை ஈர்ப்பேன் என்ற உறுதிய தாரக மந்திரமா வைங்க. உங்க உழைப்பும் சுக்கிரனின் அருளும் இணைந்தால் செல்வம் உங்களை தேடி வருங்க. 2, பணப்பை உங்கள் செல்வத்தின் காந்தம். உங்கள் பணப்பையை எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருங்க. உங்க பணப்பையில தேவையற்ற பழைய தீட்டுகள் அல்லது கிளிகளை அகற்றி விடுங்க. பணப்பையில ஒரு சிறிய வெள்ளை விளக்கல் அல்லது மல்லிகை மணத்தை உண்டாக்கும் ஒரு சிறிய காகிதத்தை வைத்திருங்க. இது சுக்கிரனின் ஆற்றலை ஈர்க்கும் மற்றும் பணத்தை நிலைநிறுத்துங்க. உங்க பணத்தை அழகாக இருந்தால் உங்கள் எண்ணங்களும் அழகாகும். அதன் மூலம் பணப்புழக்கமும் தடையின்றி நடக்குங்க. 3வது, தானத்தின் மகிமை. உங்களுடைய ரகசியம் பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு செல்வம் என்பது பகிர்வதில் தான் இருக்குதுங்க. ஏதேனும் ஒரு ஏழைக்கோ அல்லது ஆதரவற்ற சூழல்ல இருப்பவர்களுக்கோ உணவு அல்லது ஆடை தானமாக வழங்குங்கள். நீங்கள் செய்யும் இந்த மகிழ்ச்சியான தானம் உங்கள் சுக்கிர பகவானின் ஆசியை பெற்றுத்தரும். இது கர்ம வினைகளை கரைத்து புதிய பணவிற்கான வழிகளை திறந்துவிடுங்க. தானம் செய்வோருக்கு பிரபஞ்சம் செல்வத்தை வட்டியும் முதலுமா வழங்கும். 4வது, பணத்தை நிதானமா நிர்வகியுங்கள். ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் அவசரப்பட்டு முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும்ங்க. பணத்தை செலவு செய்வதற்கு முன் எது என் எதிர்கால பாதுகாப்பிற்கு உதவுமான்னு ஒரு முறை சிந்திங்க. நீங்க பணத்தை நேசிப்பதும் அதே சமயம் அதை தேவையற்ற செலவுகள்ல செலவழிக்காமல் இருப்பதும் மிக முக்கியம்ங்க. நீங்கள் பணத்தை மதித்து நடத்தும் போது அந்த பணம் உங்களை விட்டு வெளியேறாமல் உங்களை பாதுகாக்கும். 5வது, புதிய வருமான வாய்ப்புகள். உங்கள் பொறுமையின் பலன். ஏதேனும் ஒரு புதிய தொழில் வாய்ப்பு அல்லது கூட்டு முயற்சியில உங்கள் கண்முன் வந்தா அதை உங்கள் நிதானத்தோடு ஆராய்ந்து முடிவிடுங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆனா வாய்ப்பு தவற விடாதீங்க. சுக்கிரன் உங்கள் ராசியில வலுவாக இருக்கும் இந்த நேரத்துல நீங்க செய்யும் திட்டமற்ற முதலீடு பிற்காலத்துல பெரும் லாபத்தை தரும். உங்கள் உள்ளுணர்வையும் உங்கள் அனுபவத்தையும் இணைந்து செயல்படுங்கள். உங்கள் பணப்பையை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் ஆன்மீக பயிற்சி. உங்கள் பணப்பையை எடுத்துக்கொண்டு அமைதியா அமருங்கள். உங்கள் கைகள் அதன் மேல் வைத்து, என் உழைப்பு என் செல்வத்தை உருவாக்குகிறது. நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் பலத்தை இருக்கிறது. என் பலத்தை எப்போதும் நேர்மறை ஆற்றலாலும் செல்வத்தாலும் நிரம்பி உள்ளது என்று 11 முறை சொல்லுங்கள். கண்களை மூடி நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்கள் வங்கி கணக்கு அதிகரிப்பதை கற்பனை செய்யுங்கள். ரிஷபராசினரின் அந்த உறுதிமிக்க கற்பனை பணத்தை ஒரு காந்தம் போல ஈர்க்கும் சக்தி கொண்டது. உங்கள் பொருளாதார வாழ்வு என்பது உங்கள் பொறுமையின் பிரதிபலிப்பு. இந்த 5 விதிகளையும் சரியாக பின்பற்றினால் நீங்கள் வெறும் பணம் சம்பாதிப்பவர் மட்டுமல்ல, செல்வத்தை புத்திசாலித்தனமாக பாதுகாக்கும் ஒரு சிறந்த வெற்றியாளராக மாறுவீர்கள். உங்கள் பொருளாதார பாதை ஒளிநயமாக தொடங்கிவிட்டது. அதை நோக்கி நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். பகுதி 5, தொழிலின் சிகரம். எதிர்ப்புகளை தாண்டி உங்களை வீழ்த்த நினைப்பவர்களை உங்கள் வளர்ச்சியால மிரள வைக்கும் யுகம். ரிஷபராசி சொந்தங்களே, நீங்கள் எதிலும் நிதானமானவர்கள், தர்மம் மற்றும் நேர்த்தியை விரும்புபவர்கள். உங்களின் இந்த அணுகுமுறை பல நேரங்கள்ல உங்கள் மிகப்பெரிய பலம். ஆனால் உங்களை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு
வர வைக்கும் நபர்கள் உங்களின் இந்த அமைதியை சோம்பேத்தனம்னு தவறாக புரிந்து கொள்ள நினைப்பார்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பணியிடத்துல நீங்கள் ஒரு புதிய நிதானமான வேகத்தை எடுக்க போகிறீர்கள். ஒன்று உழைப்பே உங்கள் ஆயுதம். பதற்றமற்ற வெற்றி. எதிரிகள் உங்களை சூழலை செய்யவோ அல்லது தேவையில்லாத வேலைகளை திணித்து உங்களை குழப்பவோ முயலும் போது அவர்கள் எதிர்பாராத ஒரு நிதானமாக ஆனால் உறுதியான அணுகுமுறையை கையாளவும், பணியிடத்துல எந்த ஒரு பதற்றமான சூழலும் ஏற்பட்டாலும் உங்கள் அனுபவத்தையும் நிதானத்தையும் பயன்படுத்தி சூழலை தங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் உழைப்பின் தரத்தை கண்டு குழப்பத்தை உருவாக்கும் நபர்கள் தாங்களாகவே விலகிவிடுவார்கள். ரிஷபராசினரின் அந்த நிதானமான முடிவு பெரும் வெற்றியை தரும். இரண்டாவது, பொறுமை வழிநடத்தும் தலைமைத்துவம். நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் சிறந்தவர்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படவர்கள். தலைமைத்துவத்தை உங்கள் பணியிடத்துல முழுமையாக வெளிப்படுத்துங்கள். உங்கள் குழுவினருடன் இணைந்து பணியாற்றுங்கள். அவர்களின் சந்தேகங்களுக்கு உங்கள் அனுபவத்தால் தீர்வு காணுங்கள். உங்கள் நிதானமான அணுகுமுறை உங்கள் குழுவினரிடையே ஒரு பெரும் விசுவாசத்தை உருவாக்கும். அந்த விசுவாசமே உங்கள் தொழிலின் சிகரத்திற்கு பலமான அடித்தளம். மூன்றாவது, அமைதியான வளர்ச்சி. அவர்களின் கண்களை மறைக்கும் திரை. எதிரிகள் உங்களை பற்றி தவறாக பேசினால் அதற்கு பதில் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். அவர்கள் உங்களை பற்றி பேச பேச நீங்கள் உங்கள் புதிய திட்டங்கள்ல அதிக கவனம் செலுத்துங்க. மாலை நேரத்துல நீங்கள் தொட்ட காரியம் ஒன்றை சிகரத்தில் கொண்டு போய் முடியுங்க. நீங்கள் வெற்றியை தொட்டுவிட்டு செவிக்கும் அந்த புன்னகை அவர்கள் உங்கள் மேல் வைத்த அந்த சந்தேகங்களை தவிர்த்துவிடும். நீங்கள் மௌனமாக உயர்ந்து கொண்டே இருங்கள். உங்கள் மனர்ச்சி அவர்களை பிளர வைக்குங்க. நான்காவது, உங்கள் தனித்துவத்தை உருவாக்குங்கள். ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில தவிர்க்க முடியாதவராக மாறுவது எளிது. உங்கள் வேலையில் உள்ள ஏதேனும் ஒரு சிக்கலான தகுதியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு புதிய நேர்த்தியான தீர்வை உருவாக்குங்க. மற்றவர்கள் திணறும் ஒரு வேலையை நீங்கள் மிக துல்லியமாகவும் அழகாகவும் செய்து முடிக்கும் போது உங்களை பின்னுக்கு தள்ள நினைப்பவர்கள் உங்கள் மேலாமைக்கு முன்னால் மண்டியிடுவார்கள். உங்கள் பாதையில நீங்கள் உறுதியாக இருக்கும்போது பிரபஞ்சமே உங்கள் அரணாக மாறும். 5, சுக்கிரனின் வசீகரம் மற்றும் உள்ளுணர்வு. உங்கள் ராசிக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் உங்கள் உள்ளுணர்வு மிக துல்லியமாக இருக்கும். தொழிலும் அந்த உள்ளுணர்வை பயன்படுத்துங்கள். ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்னால் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் முடிவெடுங்கள். நீங்கள் எடுக்கும் அந்த நிதான முடிவுகள் உங்கள் தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தையோ அல்லது ஒரு புதிய வடிவத்தையோ புகுத்தும். அந்த மாற்றத்தை கண்டு உங்கள் வாடிக்கையாளர்களோ அல்லது மேலதிகாரிகளோ மீட்க வேண்டும். எதிரிகளை வெல்லும் அந்த ரகசிய நுணுக்கம். இன்னும் 2 நாட்களும் யாவதும் உங்கள் காதுல நூல் வைத்தால் அதை ஏன் வைக்கிறார்கள் என்று யோசிக்காம அதை எப்படி தாண்டி போவதுன்னு யோசிங்க. நீங்க ஒரு சிறந்த கலைஞரை போல உங்கள் வேலையை செதுக்கி கொண்டே இருங்க. எந்த பக்கம் சுமை இருந்தாலும் உங்கள் பொறுமையால அதை சமன் செய்துவிட்டு முன்னேக்கி போய்கொண்டே இருங்க. உங்க வளர்ச்சியின் வேகத்தை கண்டு உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களை அறியாமலேயே உங்கள் பின்னால் வந்து சேர்வார்கள். உங்களின் இந்த வளர்ச்சியும் நிதானமும் உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும். பகுதி 6, 48 மணி நேர செயல் திட்டம். நீங்கள் செய்ய வேண்டிய துல்லியமான வேலை திட்டம். ரிஷபராசி சொந்தங்களே, நீங்க இயல்பிலேயே ஒரே வேலை செவ்வனை முடிக்கும் திறன் கொண்டவர்கள். இந்த 2 நாட்கள்ல உங்கள் அந்த திறமையை சரியான கால அட்டவணையோடு இணைத்து வெற்றியை உறுதி செய்ய போகிறோம். முதல் நாள் நீங்க அஸ்திவாரத்தை அமைக்கும் நாள். விடியற் காலையில 4 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த பொன்னான நேரத்துல உங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க. சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நேரத்துல உங்கள் கலைப்பாற்றலும் தெளிவும் படைப்பாற்றலும் தெளிவும் மிக சிறப்பாக இருக்கும். அன்றைய தினத்தின் பணிகளை பட்டியலிடுங்க. எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு காகிதத்துல தெளிவாக எழுதுங்கள். இந்த 2 மணி நேர தெளிவு உங்கள் ராசியில் அதிபதியான சுக்கிர பகவானின் ஆற்றலை உங்களுக்கு முழுமையா பெற்று தருங்க. காலை 6 மணி முதல் 9 மணி வரை உங்கள் அன்றாட வேலைகளை செய்யும் போது நிதானத்தோடு ஆனா உறுதியுடன் செயல்படுங்கள். முக்கியமான தொழில் தொடர்பான தொடர்புகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளை சரிபார்ப்பதை இந்த நேரத்துல செய்து விடுங்கள். உங்கள் செயல்பாடுகளில ஒரு தரம் இருக்கட்டும்ங்க. காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை உங்க தொழில் அல்லது வேலையில மிக முக்கியமான பணிகளை தேர்வு செய்து முடிவெடுங்கள். இந்த நேரத்துல தான் உங்கள் ராசியில் கிரகங்களின் ஆற்றல் மிகவும் சாதகமாக இருக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த சிக்கல்களை தீர்க்கவோ அல்லது புதிய திட்டங்களை வடிவமைக்கவோ இந்த நேரம் மிக சிறந்ததுங்க. உங்கள் அனுபவத்தின் முதிர்ச்சி இந்த நேரத்துல வெளிப்படும். மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு, அதாவது 2 மணி முதல் 4 மணி வரை உங்களின் நிதிநிலை மற்றும் ஆவணங்களை சரிபார்க்கவும். தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து ஒரு அமைதியான சூழல்ல பணிகளை முடியுங்கள். இந்த நேரத்துல நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு பிழையற்ற முடிவுகளை தரும். மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் வேலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல என்ன செய்யலாம், உங்கள் உழைப்பை எப்படி பல மடங்கு லாபமாக மாற்றலாம் என்பதை ஆழமா சிந்தியுங்கள். அன்றைய தினத்தின் வெற்றியை எண்ணி பார்த்து உங்கள் செயல்
செயல்பாட்டிற்கு நீங்களே பாராட்டு தெரிவித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் நாள் நீங்க அறுவடை செய்யும் நாள். 2ஆம் நாள் விடியற்காலை முந்தைய நாள் அமைத்த அஸ்திவாரத்தின் மேல் வெற்றியை உறுதி செய்யும் தினமாகும். காலை 5 மணி முதல் 8 மணி வரை உங்கள் உறவுகள் மற்றும் தொழில் சார்ந்த பிணைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் மேலதிகாரிகள், வாடிக்கையாளர்கள் அல்லது குடும்பத்தினரிடம் பேசுவது போன்றவற்றை இந்த நேரத்தில் செய்யுங்கள். உங்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு பணிவான அதே சமயம் உறுதியான தெளிவு இருக்கட்டும். காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை உங்கள் உழைப்பின் வேகத்தை அதிகரியுங்கள். நேற்று செய்த திட்டமிடலின் பலனை நீங்கள் இந்த நேரத்தில் உணரத் தொடங்குவீர்கள். உங்களின் ஒவ்வொரு செயலும் ஒரு இலக்கை நோக்கியதாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் வரும் எந்த ஒரு சவாலையும் அது உங்கள் அனுபவத்திற்கு சவால் விடுக்கும் வாய்ப்பாக கருதி எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்துவிடும். மதியத்திற்கு பிறகு 2 மணி முதல் 5 மணி வரை உங்கள் கூட்டாளிகளுடன் அல்லது குழுவினருடன் கலந்துரையாடுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் கனிவான அணுகுமுறை உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். உங்கள் கருத்துக்களை அழுத்தமாகவும் அதே சமயம் பணிவாகவும் பதிவு செய்யுங்கள். உங்கள் கூட்டாளிகள் உங்கள் தரம் மற்றும் அர்ப்பணிப்பை கண்டு வியப்பார்கள். இதுதான் நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை அவர்களுக்கு நிரூபிக்கும் தருணம். மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் முன்னேற்றத்தை சரிபார்க்கவும். கடந்த 48 மணி நேரத்தில் உங்கள் தொழில் அல்லது வேலையில ஏற்பட்ட அந்த நேர்மறையான மாற்றங்களை ஒரு முறை கவனித்து பாருங்கள். நீங்கள் செய்த சிறிய மாற்றங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்பதை உணர்ந்து அந்த வெற்றியை ஒரு மன அமைதியோடு கொண்டாடுங்கள். இந்த 48 மணி நேரமும் உங்கள் ராசியின் ஆற்றலை சரியாக பயன்படுத்தும் ஒரு மாபெரும் திட்டமாகும். நீங்கள் இந்த திட்டத்தை முறையாக பின்பற்றினால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்க மாட்டீர்கள். ஒரு புதிய தன்னம்பிக்கையுடன் உங்கள் இலக்கை நோக்கி உறுதியாக நடப்பவராக இருப்பீர்கள். உழைப்பு மற்றும் பொறுமை இணையும் போது வெற்றி என்பது வெறும் கனவல்ல, அது உங்கள் கையில் இருக்கும் நிதர்சனம். உங்கள் வெற்றிக்கான இந்த செயல் திட்டத்தை பின்பற்ற தயாராகுங்கள். பகுதி 7 ஆரோக்கிய செல்வம். சோர்வை நீக்கி உங்கள் உடல்ல புதிய ஆற்றலை உருவாக்கும் ரகசிய பயிற்சி. ரிஷபராசி சொந்தங்களே, நீங்கள் எப்போதும் பொறுமையின் உருவமாக திகழ்பவர்கள். ஆனால் அளவுக்கு அதிகமான பணிச்சுமையால் உங்கள் உடல் மற்றும் மனதிற்குள் ஒரு விதமான தனத்தை நீங்கள் உணர்வதுண்டு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உடலின் ஆற்றல் மையங்கள் மீண்டும் புத்துயிர் பெற போகின்றன. ஆரோக்கியம் என்பது வெறும் உடலால் வருவது மட்டுமல்ல, அது உங்கள் மனதின் அமைதியால் உருவாவது. அந்த பாரத்தை இறக்கி வைத்து உங்க உடல்ல ஒரு புதிய உத்வேகத்தை உருவாக்க இந்த ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த நுணுக்கங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, பூமி தியானம். உங்கள் ஆணிவேர பலப்படுத்துதல். ரிஷபராசி ஒரு பூமி ராசி. எனவே நீங்கள் பூமியின் ஆற்றலோடு இணைய வேண்டும். காலையில வெறும் பாதங்கள்ல புல்வெளியில 10 நிமிடங்கள் நடங்கள். இது உங்கள் உடலில் உள்ள தேவையற்ற எதிர்மறை ஆற்றலை நீக்கி உங்களுக்கு தேவையான ஸ்திரத்தன்மையும் மன அமைதியும் தரும். நீங்கள் எவ்வளவுதான் அழைப்பில் இருந்தாலும் இந்த தியானம் உங்களை ஒரு புதிய நிலையில் வைக்கும். 2, சுக்கிரனின் நீர் சிகிச்சை. தெளிவு தரும் நீர். ரிஷபராசிக்கு சுகபோகத்திற்கு அதிபதி சுக்கிரன். இந்த தேதியில் இனி வரக்கூடிய நாட்கள்ல தண்ணீர் அருந்தும் முறையை சற்றே மாற்றுங்கள். குளிர்ந்த நீரை அரை வெப்ப நிலையில் உள்ள தண்ணீர்ல சிறிது மல்லிகை அல்லது ரோஜா இதழ்களை போட்டு ஊற வைத்து அருந்துங்கள். இது உங்கள் உடலை மட்டும் குளிர்விப்பதல்ல, உங்கள் மனதையும் ஒரு மலரை போல மென்மையாகவும் பொலிவாகவும் வைத்திருக்கும். இது உங்கள் உடலில் உள்ள சோர்வை நீக்கி உங்களை நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். 3வது, உடலின் மீதான கட்டுப்பாடு. இயற்கையோடு இணைந்த உணவு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையான உணவுகள் தான் மிகப்பெரிய மருந்து. இந்த 2 நாட்களும் அது சற்று கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் உணவு பட்டியலில் அதிகப்படியான தாதுக்கள் கொண்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. துரித உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே சமைத்த ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள். இது உங்கள் செரிமானத்திற்கு அதிக ஆற்றலை வீணாக்காமல் அந்த ஆற்றலை உங்கள் லட்சியத்தை அடைய பயன்படுத்த உதவும். 4வது, டிஜிட்டல் அமைதி. மனதின் மேல் தொடக்கம். நீங்கள் கொடுமையானவர்கள் தான், ஆனா உங்கள் மூலம் எப்போதும் ஏதோ ஒரு கணக்கீட்டுல இருக்குங்க. தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால எந்த டிஜிட்டல் சாதனத்தையும் தொடாதீர்கள். அமைதியாக மென்மையான இசையை கேளுங்கள் அல்லது உங்கள் எண்ணங்களை உங்கள் டைரியில் எழுதி வையுங்கள். அந்த 1 மணி நேர இடைவெளி உங்கள் ஆழ்மனதை சுத்தப்படுத்தி அடுத்த நாள் காலை ஒரு புது வேகத்துல செயல்பட வைக்கும். இந்த ஒழுக்கம் உங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி உங்களை சோர்வே இல்லாத ஒரு வெற்றியாளராக மாற்றும். 5வது, மூச்சின் தாளம். இனி வரக்கூடிய நாட்கள்ல மாலையில ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி சீரான மூச்சு பயிற்சி செய்யுங்க. உங்க நுரையீரலுக்குள் செல்லும் ஆக்சிஜன் உங்கள் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உங்க உடலில் ஒரு புதிய உத்வேகத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு நீண்ட ஆழமான மற்றும் நேர்த்தியான பயணத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த 8 பகுதிகளும் வெறும் சொற்கள் அல்ல, அவை உங்கள் வாழ்வின் போக்கை மற்றும் ஒரு புதிய புறக்கத்திற்கான வித்துகள். இதுவரை என் பொறுமைக்கும் உழைப்புக்கும் ஏன் இன்னும் பெரிய பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட உங்களுக்கெல்லாம் இந்த தொடர் ஒரு கலங்கரை விளக்கமாக அமைந்திருக்கும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயமில்லை. வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் மட்டுமல்ல, அது சரியான திசையில பயணிக்கும் ஒரு பயணம். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு பிரபஞ்சம் மிகப்பெரிய பொறுமையும் ஸ்திரத்தன்மையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துல குவியப்படுத்தாமல் காலத்தின் ஓட்டத்தில் சிதறவிட்டதால் தான் பல வாய்ப்புகள் நழுவி போயின. இப்போது அந்த தவறை நீங்கள் திருத்திக் கொள்ள தொடங்கிவிட்டீர்கள்.
போகிறீர்கள். உங்கள் சிந்தனை, செயல், உழைப்பு மற்றும் ஆன்மீக ஒழுக்கம் இவை அனைத்தும் ஒன்றிணையும் போது உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இரவு சந்திரன் மறையும் போது நீங்கள் ஒரு புதிய மனிதராக உணரப் போகிறீர்கள். உங்கள் பொறுமை ஒரு கூர்மையான வாளை போல சரியான தருணத்துல வெற்றியை பெற்றுத்தரும் ஆயுதமாக செயல்பட தொடங்கும். உங்கள் சொற்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை வெல்லும் மந்திரமாக மாறும். உங்கள் உழைப்பு இதுவரை கிடைக்காத அந்த வெற்றி கனியை உங்களுக்கு படைத்து கொடுத்துவிடும். இது வெறும் தொடக்கம் மட்டுமே. இனி இந்த நேர திட்டத்தை உங்கள் வாழ்க்கையின் தினசரி வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் காணப்போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வெற்றிக்கான ஒவ்வொரு இடையிலும், உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு நொடியிலும் நான் என்றும் உங்களுடனே இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறட்டும். உங்கள் லட்சியங்கள் அனைத்தும் கைகூடட்டும். நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு உயரத்துக்கு சென்று இந்த சமூகத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. இனி உங்கள் வாழ்வில் மலரப்போகும் புதிய விடியல்களை கொண்டாடவும், இது போன்ற பல ரகசியங்களையும் ஆன்மீக வாழ்வியல் முறைகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ளவும் இப்போது நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் மணியை அழுத்தி உங்கள் வாழ்க்கையின் வெற்றி கதவுகளை திறந்து வையுங்கள். உங்கள் வெற்றியின் பயணத்தில் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் மீண்டும் சந்திப்போம் என்று உங்கள் அன்புக்குரியவனாக, உங்கள் முன்னேற்றத்தை விரும்பும் ஒரு நண்பனாக நான் காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.